எவ்வளவு திமிரு இவனுக்கு. இவனுக்கு இந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு? இவன் துளசியை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன எதுக்காக ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான்? ஒண்ணுமே புரியலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல அவளை கடத்தினவங்க நாங்க கடத்தவே இல்ல, வேற யாரோ வந்து காப்பாத்தினதை தானே சொன்னாங்க. ஆனா இவன் என்னடனா இப்ப துளசி ஏன் கஸ்டடியில இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். மாமா அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கு? யார் பேச்ச நம்புறதுன்னே தெரியல. கடவுளை என்னதான் பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல. துளசி அக்கா காணாம போனதுல இருந்து உனக்கும் அண்ணனுக்கும் நிம்மதியான தூக்கமும் இல்ல, நிம்மதியான சாப்பாடும் இல்ல. உனக்கும் துளசி அக்காக்கும் நான் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் மாமா ஆசைப்பட்டேன். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல மாமா. யார் பேச்ச நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. மாமா இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம்? உனக்கு காஃபி தானே கொண்டு வந்தேன், அதனால தானே கூப்பிட்டேன். இப்ப காஃபி ஒண்ணுதான் கேடு, பேசாம போங்கிட்டு. நான் என்ன பண்ணேன்? எதுக்காக என் மேல இப்ப கோவப்பட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல மத்தவங்க நினைக்கிறது எல்லாம் நடக்குது, ஆனா நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இது வீடா வேற என்னமான்னு எனக்கும் தெரியல. நான் பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா தான் வருது. நான் என்ன மாமா பண்ணேன்? என் மேல எதுக்காக இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? உனக்கு சந்தோஷம் தானே? இப்போ மனசுல குழுகுலன்னு இருக்கும்ல. துளசி காணாம போனதுக்கு காரணமே நீதான். எத்தனை சாமிய கும்பிட்டியோ தெரியல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு. அதனாலதான் துளசி காணாம போயிருக்கா. துளசி அக்கா காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? ஆமா, நீதான் காரணம். நீ மட்டும் அன்னைக்கு அந்த மாதிரி காரியத்தை சொல்லாம இருந்திருந்தா நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறப்படா என்ன? எல்லாம் ஒன்னாலதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ மட்டும்தான். ஒன்னாலதான் இன்னைக்கு நான் தலையும் புரியாம பாலும் புரியாம முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கேன். எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத, போயிருங்க இருந்து. காஃபி ஒண்ணுதான் கேடுப்ப. தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காத. இங்க என்ன பேரு? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னதை தவிர நான் எந்த தப்புமே பண்ணல மாமா. ஏன்னா எனக்கு ஒண்ணு அவ்வளவு பிடிக்கும். இப்ப நீ திட்டினது கூட எனக்கு வலிக்கல. ஆனா துளசி அக்கா காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்ன பத்தியா, அதுதான் மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேனே தவிர துளசி அக்காவுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது மாமா. பரவாயில்ல, நீ திட்டினது கூட எனக்கு வருத்தம் இல்லை. உன் கோவத்தை என்கிட்ட தான் நான் காட்ட முடியும். பாசமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, அதை உரிமையானவங்க கிட்ட மட்டும் தானே காட்ட முடியும். உனக்கு என்கிட்ட கோவப்படுற உரிமையாச்சும் கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு போதும் மாமா. ஏய் விஷ்ணு, என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்காக இருக்க கோவத்தை அப்புறம் அந்த பிள்ளை மேல காட்டிட்டு இருக்க? அவ என்னடா அப்படி தப்பு பண்ணா? பெரியமா பேசாம போங்க பெரியமா, நானே சும்மா டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷனா? உனக்கு அப்படி என்னடா டென்ஷனு? ஐயோ, உங்ககிட்ட அதை எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? என்னாச்சுக்கா? ஏன் வேண்ட கத்திட்டு இருக்கீங்க? ஏன் பாருமா, அந்த பூமாரி பிள்ளை பாவான்னு இவனுக்கு காஃபி கொடுக்க வந்தா காஃபி கப்ப தூக்கி கீழே இருந்து அவளையே திட்டி அனுப்பி வச்சுட்டான். என்ன கோவம் உனக்கு அப்படி? டேய் ஏன்டா, என்னடா கோவம் உனக்கு அப்படி? என்னதான்டா பிரச்சனை? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதுவும் துளசி காணாம போனதுல இருந்து என் தலையே வெடிச்சிடலாமான்னு இருக்கு. டேய், நேத்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமும் சரியில்லை. என்னடா ஆச்சு? வெற்றி, டேய் வெற்றி. இப்ப எதுக்காக நீங்க அவனை கூப்பிட்டு இருக்கீங்க? என்ன சேத்த? டேய் வெற்றி, நேத்து நீ தான போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? ஆமா அத்தை, நானும் தான் போனேன். இந்த அரக்கருக்கு என்னதான் ஆச்சு? அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் எதுவுமே சரியில்லை. வேற ஏதாவது பிரச்சனையா என்ன வெற்றி? இல்ல அத்தை, பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னா, துளசியை கடத்த நினைச்சவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து யாரோ துளசியை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆள் இருக்காருன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார் அத்தை. பெரிய ஆள்னா எனக்கு ஒன்னும் புரியலையே. அந்த அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, என் பையனும் மருமகளும் எங்க போய் தலைமறைவா இருக்காங்க? ஒருவேளை இல்ல இல்ல, அப்படி மட்டும் எதுவும் நடந்துடவே கூடாது. அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு மனப்பாக 18 வருஷத்துக்குரியது. அப்படி மட்டும் எதுவும் நடந்துடவே கூடாது. பெரிய ஆள்னா யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் அத்தை, எனக்கும் ஒன்னும் தெரியல. பெரிய ஆள்னா யாருன்னு எங்களுக்கும் தெரியல. துளசி விஷயத்துல போய் அது எப்படி? டேய், உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன? எனக்கு எதுவும் தெரியாதுமா. டேய் விஷ்ணு, உண்மையை சொல்லு, உனக்கு எதுவும் தெரியாது? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா ஆளை விடுங்க.
சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. ஏய் டேய் விஷ்ணு நில்றா. எனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இவன் ஆளே சரியில்லை. ஆமா அத்தை, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தப்ப கூட இவ இவ்வளவு டென்ஷனா இல்ல. ஆனா நேத்து நைட்ல இருந்துதான் ஒருவேளை இவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ. ஏய் தமிழே சாப்பிட வாப்பா. அத வர பெரியமா. டேய் தமிழ், என்னடா இது? உனக்காக வெரைட்டியா ஸ்பெஷலா பெரியமா ரெடி பண்ணிருக்காங்களே. சிக்கன், மட்டன், இட்லி, தோசை. கொடுத்து வச்ச ஆளுதான்டா நீ. டேய் தமிழே. பெரியமா. என்னத்த அப்படி பாத்துட்டு இருக்க? உனக்காக எவ்வளவு ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன், சாப்பிடுற சீக்கிரம். அதத்தான் பெரியமா பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில ஒரு வேளைக்கு இப்படி சமைச்சிருக்கீங்க? ஆமா தமிழ், உனக்குதான் நல்லினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் மட்டன் எடுத்து நல்லி வச்சாச்சு, சிக்கன் கிரேவி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாம உனக்கு முழு கோழிய வறுத்து வச்சா ரொம்ப பிடிக்கும். ஐயோ பெரியமா, அம்மா. சீ போடா. பெரியமா, என் அம்மாவுக்கு இது தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்க பெரியமா. ஆனா என் அம்மா இருக்காங்களே, உங்க கேரக்டர்ல 1% கூட கிடையாது. பேசாம சாப்பிடுற. உன் அம்மாவை சொல்லாட்டி உனக்கு தூக்கம் வராதுன்னு. உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன் பெரியமா. என் அம்மா இருந்தா கூட இப்படி விழுந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்னடானா அண்ணனை விட சின்ன வயசுல இருந்து என்னத்தான் அதிகமா கவனிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பாசத்துக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல பெரியமா. ஆனா ஒண்ணு, எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு கல்யாணமே முடிஞ்சாலும் நீங்க என் கூட தான் இருக்கணும். ஏண்டா உனக்கு இப்படி எல்லாம் சமைச்சு போடுறதுக்கா? போங்க பெரியமா, எனக்கு என் அம்மாவை விட உங்களைத்தான் ரொம்ப பிடிக்கும். அவ கிட்ட மட்டும் நீ இப்படி போய் சொல்லி பாரு, அப்புறம் தெரியும் உன் அம்மா யாருன்னு. ஏன் சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? நீங்க வேணா பாருங்க, அவங்க இருக்கும் போதே நான் இப்படி எல்லாம் சொல்லலைன்னா என் பேரு தமிழ் இல்ல. அட போடா, உனக்கு வேற வேலை இல்ல. சரி சீக்கிரம் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்புற வழிய பாரு, கிட்டா பேசிட்டே இருப்பான். ஹாய் ப்ரோ. என்னடா இது கொடுமை? கசாப்பு கடையில இருக்க வேண்டிய அத்தனையும் இங்கதான் இருக்கு. என்னம்மா இதெல்லாம்? பார்த்தா எப்படி ப்ரோ தெரியுது? இதுதான் இன்னைக்கு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட். பாவி, ஒரு ஊரே லஞ்ச் சாப்பிடுற அளவுக்கு இருக்கு, இது பிரேக்ஃபாஸ்டா? நல்லா இருக்குடா. இது உனக்கு மட்டும்தானா இல்ல வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்தா? இது எனக்கு மட்டும்தான் நினைக்கிறேன் ப்ரோ. இதுவே பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பத்தாதா? இவனுக்கு இருக்கிறது வயிறா இல்ல நெல்லு கூடனா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது ப்ரோ. ஆனா என்ன பண்றது, இது ஏன் ஒருத்தனுக்கு மட்டும்தான்? அம்மா என்னம்மா இதெல்லாம்? நீதான் டயட்ல இருக்கேன்னு சொன்னேல, அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம என்ன ஆபீஸ்க்கு போக சொல்றீங்க? ஐயோ ப்ரோ, டயட்ல இருக்கவங்க இப்படி இட்லி, தோசை, சிக்கன், மட்டன், அது மட்டும் இல்லாம பொரிச்ச சிக்கன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்குன்னு பெரியமா தனியா ஓட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க, அதை சாப்பிடுங்க. ஓட்ஸா? துளசி அண்ணி. டேய் என்னடா அவளை துளசி அண்ணின்னு கூப்பிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஐயோ பெரியமா, இந்தியா என் தாய்நாடு, இந்தியர்கள் யாவரும் நம் உறவினர்கள்னு சொல்லலையா? அதுக்குத்தான் அண்ணின்னு கூப்பிடுறேன். நீங்க பெரியமா, அண்ணனுக்கு அண்ணே, அவங்க எனக்கு அண்ணி மாதிரி. என்னோட வயசுல மூத்தவங்க இல்லையா, அதனால தங்கச்சின்னு கூப்பிட முடியாது, அக்கான்னு கூப்பிட எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அண்ணின்னு கூப்பிடுறேன். நீ எதுக்காக அவளை அண்ணின்னு கூப்பிடுறன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. என்ன தமிழ், என்ன கூப்பிட்டியா? என்ன அண்ணிய கூப்பிட்டா பண்ணி வந்து நிக்குது. சவா முடியல. உன்னை யார் கூப்பிட்டது? இல்ல, என் காதுல அண்ணி அண்ணின்னு கேட்டுச்சு, அதனாலதான் நான் வந்தேன். அண்ணின்னு யார் கூப்பிட்டாலும் நீ பேருவியா என்ன? டேய், இந்த வீட்ல உனக்கு அண்ணின்னு கூப்பிடுற அளவுக்கு வேற யாரும் கிடையாது என்ன தவிர. நான் தான் உன்னை கூப்பிடவே இல்லையே. அண்ணின்னு கூப்பிட்டா நீ எதுக்காக ஓடி வர? அதானே, நீ எதுக்காக ஓடி வர? அண்ணின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீ என்ன அவனுக்கு அண்ணியா? இல்ல, ஆனா என்னதான் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சொல்லாததெல்லாம் செய். வேற யார கூப்பிட்டுருப்பான், அதுவும் அண்ணின்னு? துளசி அண்ணி. ஏய் தமிழ். வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப உன்னை யார் கூப்பிட்டா? எதுக்காக நீ இப்ப அவள அண்ணின்னு கூப்பிடுற? அதுவும் இந்த வீட்டு வேலைக்காரிய. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கூப்பிடுறேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு அண்ணியா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், ஆனா என்ன நீ ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிற. ஆனா எங்க இருந்தா வந்த அவளை எதுக்காக இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் தாங்கன்னு தாங்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி ஆச்சு? ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு கேட்டு தீர்த்து வைக்க போறியா என்ன? இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீ தலையிடாத, புரியுதா? பாரகல்யா, உனக்கு அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? என்ன அவ்வளவுதான்? ஏன்டா வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனைன்னு. சும்மாவே இந்த குடும்பத்துல வள்ளலா இருக்கும். மனுஷன் நிம்மதியா சாப்பிட்டு வேலைக்கு போலான்னு பார்த்தா இருக்க விடுறீங்களா?
இங்க பாருடி, நீ அவனுக்கு அண்ணியா? நீ அவனுக்கு அண்ணியான்னு கேட்டேன். நீ இல்ல. என்ன எதுக்காக ஒன்னு அவன் அண்ணின்னு கூப்பிடுறான்? அண்ணின்னு கூப்பிட்டானா? ஆமாமா, நான் இருக்கும்போதே இந்த தமிழ் துளசிய நீ துளசி அண்ணின்னு கூப்பிடுறான். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? டேய் அறிவு கட்டவனே, போய் இவளை எதுக்காக அண்ணின்னு கூப்பிடுற? நீ அண்ணின்னு கூப்பிட வேண்டிய இடத்துல என் பொண்ணு இருக்கா. அவ முன்னாடியே இந்த வேலைக்காரிய இல்ல இந்த துளசிய எதுக்காக நீ அண்ணின்னு கூப்பிட்டு இருக்க? இதென்ன கொடுமை? அது ஏன் விருப்பம். யார அண்ணின்னு கூப்பிடணும், யார அக்கான்னு கூப்பிடணும், யார தங்கச்சின்னு கூப்பிடணும்ன்றது என்னோட உரிமை, என்னோட இஷ்டம். இத உங்ககிட்ட சொல்லிட்டு அடுத்தவங்களை கூப்பிடணும்னு எனக்கு ஒண்ணும் தலையெழுத்து கிடையாது. உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க. ஏய் தமிழே, இதெல்லாம் நல்லதுக்குல்ல நான் சொல்லிட்டேன். தேவையில்லாம நீ புது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போதோ எனக்கும் தெரியல. எங்க போய் முடியணுமோ அங்க போய் முடியும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. துளசி, உனக்கு அறிவில்ல? அவன் எந்த அறிவு கட்டத்தனமா உன்னை அண்ணின்னு கூப்பிடுறானா? நீயும் பல்ல கட்டிட்டு அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? ஐயோ, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் எதுவுமே பண்ணலையே. தேவையில்லாம எதுக்காக என்ன திட்டிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா, அவளை எதுக்காக நீ திட்டிட்டு இருக்க? கூப்பிட்டது அவன். உன் பேச்சையெல்லாம் அவங்கிட்ட காட்டிக்க. ஒன்னும் சரியில்லையே மாமா. எனக்கு என்னமோ அவன் கூப்பிட்டதை நீங்க உண்மையாக்கிடுவீங்க போல. ஏய், அறிவுல உனக்கு? படிச்ச பொண்ணுதானே நீ? ஒண்ணும் இல்ல பட்டும், ஒண்ணும் இல்ல. அறிவுல உனக்கு? குழந்தை இருக்குன்னு பாக்குறேன். எங்க எதை பேசணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாகல்யா உனக்கு. நீங்க என்னதான் பேசினாலும் எனக்கு அப்படித்தான் மாமா தோணுது. அவன் அண்ணனு கூப்பிட்டு இருக்கான், நீங்க என்னடா பேசாம பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. அவன் துளசியா அண்ணனு கூப்பிட கூடாது. அது என்னோட பொறுப்பு கிடையாது, அவனோட இஷ்டம் யாரை எப்படி கூப்பிடணும்னு. இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப சரி, இந்த வீட்ல இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஒண்ணு இவ இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நானும் என் அம்மாவும் இந்த வீட்ல இருக்கணும். நான் என்னைக்கே சொல்லிட்டேன், பேசாம வாய கட்டிக்கிட்டு இந்த வீட்ல இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லனா பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பலான்னு. தேவையில்லாம ஒண்ணு இல்லாத காரியத்துக்கெல்லாம் இப்படி சண்டை எடுத்துட்டு இருந்தா வீடு வீடாவா இருக்கும்? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவன் அண்ணனு கூப்பிடுறது கூடிய சீக்கிரத்துல நடந்துரும் போல. ஆமாண்டி, நடக்கும். இப்ப என்ன பண்ணணும்ன்றதுக்கு சார்? இப்பதான் இந்த வீட்டுல நான் நினைச்சது நடக்குது. நீங்க சும்மா இருங்க துளசி. இவ பேசிட்டே போவா, நான் பார்த்துட்டு பேசாம இருக்கணுமா? இவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். இவ பாரு, துளசி எனக்கு ஒய்ஃபா வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பண்ணணுமா பண்ணிக்க. சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவளுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும். டேய் சித்து, என்னடா அதெல்லாம்? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அப்ப நான் நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது. நீ என்ன இதெல்லாம் என்ன நடக்குது இந்த வீட்ல? அம்மா, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் வேற யார் கேட்டாலும் பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவதான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, துளசி தான் இந்த வீட்டு மருமக. பிடிக்கிறவங்க இந்த வீட்டுல இருக்கலாம், இல்லனா? ஓ அப்படியா? இவ இந்த வீட்டுக்கு எப்படி மருமகளாகறான்னு நான் பாத்துக்கிறேன். ஐயோ அகல்யா, விடுங்க துளசி, போனா போகட்டும். சும்மா ஒண்ணு இல்லாத காரியத்துல ஊதி பெருசாக்க வேண்டியதா இவங்க வேலையே. சூப்பரு, நான் நினைச்சது நடக்க போகுது. இப்பதான் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது. இத்தனை நாளைக்கு தான் ஏன் அண்ணனும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி ஏதாவது வெறுப்பேத்தி யாரு மனசுலயாவது ஆசையை வளர்த்து விட்டா தானே. ஆரம்பிக்கும் நேரம் அங்கங்கே வேறும் பேசி நிற்கதடி மேகம். எச்சடி முகிலில் உச்சத்தில் பாசிக்கும் சார்காலம், உங்கில் கைப்பட்டை பாம்போடு கை சொத்து கல்யாணம். குத்தை வாழ்வான் வேலிக்குள் குதித்தாடும் உற்சாகம், கொத்தி வைத்த பூவை நெஞ்சில் கொண்டு வந்து சேர்க்கும் காலம். சாரி துளசி, நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. எல்லாம் இந்த அறிவு கட்டவனால. பரவாயில்ல சார். ஒர்க் அவுட் ஆகுது. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? தெரியுமா, அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும். அதுதானே உங்க பல வருஷ கனவு. ஆமாடா, ஆனா அதுல நிறைய பிரச்சனை வரும் போலயே. தெரியுமா, ஒரு நல்லது நடந்தா 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். தெரியுமா, உங்களுக்கு நான் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. என்னமோ போடா. ஆனா இந்த வீடு ரெண்டாக போறது உறுதி. நீ இத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவளை அண்ணன்னு கூப்பிட்டுருக்க, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். எனக்கு என்னமோ துளசிக்கும்
அண்ணனுக்கும் ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்க மாதிரி தோணுது. பார்க் அப்படின்னா? ஸ்பார்க் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு, அதாவது ஒரு கனெக்ஷன். ஓஹோ, இவங்க 2 பேத்துக்கும் கனெக்ஷன் நீ தான் கொடுக்க போற, அப்படித்தானே? அப்படியே வச்சுக்கோங்க. என்னமோடா, ஆனா நல்லது நடந்தா சரிதான். ஜில்லு, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? வா போலாம். இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன நடக்க போதோ தெரியல. ஏய் துளசி எங்கடா? துளசிய எங்க? என்னடா பண்ண அவள? எங்கடா அவ? டேய் டேய் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருடா. இப்படி வந்தது வராததுமா சட்டைய புடிச்சேனா நான் என்ன சொல்றது? எங்கடா துளசி? என்னடா பண்ணீங்க அவள? ஒன்னும் பண்ணலையே. நீதான் வீடியோல பாத்துருப்பேல, உயிரோட தானே இருக்கா. உனக்கு ஏன்டா புத்தி இப்படி போகுது? அறிவுல உனக்கு? எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல மிருக ஜென்மமா? ஒழுங்கா ஒழுங்கா இப்பயே துளசியை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அவன்டா அவ ஒரு பொண்ணு. எனக்கு பிரச்சனை வரும்போது பொண்ணா இருந்தா என்ன, ஆணா இருந்தா என்ன, பேரோட அழிச்சிருவேன். இலசமா விட மாட்டேன்டா. இப்பவே போலீஸுக்கு போன் போட்டு. அது உன்னால முடியாது. உனக்கு துளசி வேணும்னா உன்னோட எந்த கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது. ஏன் குடும்பத்துல இருக்கவங்க கம்யூனிகேஷன் கூட இருக்கக்கூடாது. அதுவும் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது. உனக்கு துளசி உயிரோட வேணும்னா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். என்னடா பிரச்சனை உனக்கு? உன்னை என்னடா பண்ண அப்படி? அவளை வச்சு எதுக்காக என்ன பழி வாங்கணும்னு நீ நினைக்கிற? அவளை வச்சு ஒன்ன பழி வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் பழி வாங்க வேண்டியதே அவளைத்தான், ஒன்ன இல்ல. நான் சந்தோஷமா நிம்மதியா வசதியா வாழ போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சவ அவளை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிற? ஏன்டா இப்படி உனக்கு பழி வாங்குற புத்தி எங்க இருந்துடா வந்துச்சு? பாரு, உனக்கு எவ்வளவு சொத்து சுகம் கிடைச்சாலும் நீ உழைக்காம உன் கையில நிக்கவே நிக்காது. நிம்மதியா தூக்கம் வராது, நிம்மதியா சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசு. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. துளசிய என் கையில ஒப்படைச்சிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிரு. போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு தான் உன்னை இங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கனா என்ன? பாருடா, துளசி உங்களுக்கு வேணும்னா நீ, முக்கியமா நீ, நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். ஏய், துளசிய வச்சுக்கிட்டு என்ன ஏன்டா நீ பிளேம் பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் பிளேம் பண்ணல தம்பி. உன்னை வச்சுதான் என் வாழ்க்கையே இருக்கு. என்ன வச்சு எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கதே பெரிய விஷயம். நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு கண்டம் துண்டாம வெட்டி. பொறுமை தம்பி. ஏன் உனக்கு இவ்ளோ கோபம்? நான் சொல்றத கேட்கறேன்னு சொல்லித்தானே இங்க வந்திருக்க. பாருடா, துளசி உயிரோட இருக்கதும் இல்லாம போறதும் உன் கையில இருக்கு. என்ன பண்ணணும் சொல்லி தொலை. பாருடா, உன்னை வச்சு நான் பிளேம் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு வசதியான வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கு நான் தான் காரணமா இருக்க போறேன். இந்த துளசி கிளசி எல்லாம் ஓரமா தள்ளி வச்சுட்டு நான் சொன்னதை கேட்டேன்னு வச்சுக்க, உனக்கு வசதியா ஏக போகமா சொத்தோட வாழ்க்கை கிடைக்கும். டேய், சொத்துக்காக கண்டதை திங்கிற நாய் நான் கிடையாது. விஷ்ணு, உண்மைதான். சொத்துக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த சொத்தம் தேவையில்ல, ஒரு இதுவும் தேவையில்ல. பாருடா, நான் சொன்னதை கேட்டாதான் துளசி உன் கையில வந்து சேருவா. அதுக்காக என்ன வேணா பண்ணணும்னு சொல்றியா? ஆமா, நீ பண்ணிதான் ஆகணும். உனக்காக மட்டும் இல்ல, என்னோட சுயநலத்துக்காகவும் தான் நான் இத பண்ண சொல்றேன். ஏய், உனக்காக நான் எதுக்குடா பண்ணணும்? நான் எதுக்கு பண்ணணும்? நீ சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாது. பண்ணி தாண்டா ஆகணும். நீ பண்ணிதான் ஆகணும். பண்ண முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? ஓஹோ, பண்ண முடியாதுன்னு வேற சொல்லுவியா? சரி, நீ கிளம்பு. துளசி ஒரு பொட்டனமா உன் வீட்டு வாசல்ல கிடப்பா. அவளுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஆனா உன்னை பார்த்தா சும்மா ஒரு பேச்சுவார்த்தை தான் போல. பாருடா, இதெல்லாம் நல்லதே கிடையாது. நீ இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்படா. அத அப்ப பாத்துக்கலாம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லட்டுமா? என்னடா பண்ணணும் சொல்லி தொலை. மாமா, இந்த எப்படி இங்க? என்ன சின்ன மாப்பிள்ள, என்ன பார்த்த உடனே வாயடைச்சு போய் நிக்கிறீங்க போல. ஏய், இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது. நான் கிளம்புறேன். இந்த ஆள்ல மனுஷ ஜென்மமே கிடையாது. இந்த ஆள் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீ இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இப்ப தெரியுதுடா எனக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சொன்ன அந்த பெரிய ஆள் யாருன்னு. போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க எதுக்கு மாமா பயப்படுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் உடனே பயந்துருவோன்னு நினைச்சிட்டு இருக்கான்.
இந்த துளசி காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பான். அப்ப யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு லூசு பையன் மாதிரி வந்து உளறிட்டு இருக்கான். மாப்பிள நல்லா இருக்கீங்களா மாப்பிள? உங்களை பார்க்கணும்னு தான் நான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏய், பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க. ஏய், இந்த ஆள்ல ஒரு பெரிய மனுஷன். சி, வெக்கமா இல்ல உனக்கு? இன்னமும் நீ வெளியே நடமாடிட்டு தான் இருக்கியா? மாப்பிள கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மாப்பிள. ஆமா, நீங்க போங்க. நான் இவங்கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. மாப்பிள எல்லாத்தையும் பேசி சின்ன மாப்பிளைக்கு புரிய வைங்க. நீங்க போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். ஆ சரி மாப்பிள. ஏய், இந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு தான் நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? விட மாட்டேன்டா, உன்னை சும்மாவே விட மாட்டேன். இப்பவே அம்மா அப்பா எல்லார்கிட்டயும் சொல்லி நான் தோலை உரிச்சு தொங்க விட சொல்லல. டேய் பொறுமையா இருடா. தோலை உரிச்சு தொங்க விடுற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நான் ஒன்னு சொல்லணும், அதை நீ கேட்கணும்னு சொன்னேனே, அது என்னன்னு தெரியுமா? இதுக்கு மேல நீ சொல்றதெல்லாம் கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? கேட்டுத்தாண்டா ஆகணும், கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா துளசி வாய மூடுறா. என்ன செஞ்சு தொலைன்னு சொல்லி தொலை. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா தம்பி. இப்ப போனாரு நம்ம மாமா, அவரோட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.